ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்கங்க. நம்ம அப்படிலாம் இல்லாமல் நம்ம வைக்கிறத விட இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் கொஞ்சம் மாற்றி வச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ட்ரை பண்ணால் தான் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1.5 கிலோ நாட்டுக்கோழி நான் எடுத்துருக்குறேங்க. அதுக்கு ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஒரு 4 தக்காளி இது கூட சேர்த்துட்டு ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துக்கங்க. எல்லாம் ஒன்றா போட்டு வதக்க போகிறோம். தேங்காய் அரை மூடி கட் பண்ணியோ துருவியோ சேர்த்துக்கோங்க. மிளகு, நாட்டுக்கோழி குழம்புனாலே மிளகு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் ஒன்றாவே சேர்த்துட்டு வதக்குங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற அந்த பொருள்லாம் கருகாமல் வறுபடும். இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா 2 பாகமாக பிரித்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். 1.5 கிலோ நாட்டுக்கோழிக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த குழம்பு. இப்போது ஒரு பாத்திரம், குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு 150 ml சேர்த்துக்கோங்க. கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய சைஸில் ஒரு 3 பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்தோடனே நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அந்த வாசனையெல்லாம் அப்படியே பொரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் இந்த சமயத்தில் போடுங்க. ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இது சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். அவ்வளோதான். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்போவே போடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நான் 1.5 கிலோன்றதுனால 3 பெரிய வெங்காயம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் 150 கிராம். டேபிள் ஸ்பூனில் கணக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் 3 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் கணக்குங்க. இப்போது மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 4 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. குழம்பு அப்போ தான் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். அது கொத்தமல்லி தூள் போடுறது நல்லது. இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நல்லா நாட்டுக்கோழி சேர்த்துக்கோங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. கொஞ்சம் இந்த பண்ணைக்கோழி மாதிரி இருந்தால் ஒரு அரை மணி நேரத்துலேயே பிராய்லர் சிக்கன் மாதிரி வெந்துடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நாட்டுக்கோழிங்க. வேகிறதுக்கு கரெக்டாக 1 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். இதை சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். குழம்பும் ருசியாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கு வேணாலும் பிடிக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த கறியோட மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா 1.5 லிட்டர் போல் தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழினாலே அந்த எலும்பு கறியில் உள்ள எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும். அதே மாதிரி கறி நல்லா வேக விடணும். இப்போது ஒரு 1/4 மணி நேரம் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா 1.5 லிட்டர் போல் சேர்த்துக்கோங்க. அது நம்ம கொதிக்க சுண்டி வந்துடும். கொதி இப்போ வந்துருச்சு. கொதி வந்தவுடனே ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கோங்க. மசாலா இப்போவே அரைச்சி ஊற்றினோம்னா அந்த வாசனையெல்லாம் போன மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பட்டை கிராம்பு இது கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லைங்களா, அது கூட பட்டை கிராம்பு கூட ஒன்று சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், அந்த எண்ணெய் பிரிஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சோடனே எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா, தேங்காய், தக்காளி எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த திக்னஸ் போதும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. தூவிட்டு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நாட்டுக்கோழி குழம்புன்னா ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, அதே மாதிரி சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்தோடனே மூடி போடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு மூடி போடுங்க. 3/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். அப்பப்போ இடையில திறந்து கிளறணும்.
இந்த மாதிரி கிளறி விட்டு திரும்ப மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்புலாம் நல்லா சுண்டி சூப்பராக நமக்கு நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சிங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கன் மசாலா, கடையில் வாங்கின சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணுங்கள். நல்லா வாசனையாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு. நீங்கள் 1/2 கிலோ 1 கிலோ செய்யும்போது பொருளோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இதே போல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.